அல்லாஹு தஆலா திருமறையிலே பல்வேறு இடத்திலே சொல்கின்றான், கஷ்டத்திற்கு பிறகு நான் நலவை வைத்திருக்கின்றேன், துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஏக இறைவன் இந்த சோதனை எதற்காக கொடுத்தான் என்று தெரியுமா ஈமான் கொண்ட விசுவாசிகளே? எதற்காக நம்மை எல்லாம் கஷ்டத்திலே ஆக்கினான் என்று தெரியுமா ஈமான் கொண்ட விசுவாசிகளே? பற்றி அல்லாஹு தஆலா தெளிவான முறையிலே சொல்கின்றான். பலாயிரவுன அன்னகும் மக்கள்கள் எல்லாம் உணர வேண்டாமா? அதை பற்றி அவர்கள் அறிய வேண்டாமா? தூபூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், அவர்களுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை நாம் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கின்றோம் என்று ரப்பு சொல்லுகின்றான். விளக்குவார்கள், எதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் என்றால், எல்லாம் அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக, எல்லாம் அவனிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்குகின்றான். சும்மா பிறகு மக்கள்கள் எல்லாம் லா எத்துபூன, எந்த ஒரு பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், வலாகும் இத்ததக்கரூன், அவர்கள் எந்த ஒரு உபதேசம் பெறக்கூடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வான முறையிலே சொல்லும் பொழுது, ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ரப்பிடம் அதிகம் இஸ்திக்ஃபார்கள் கேட்க வேண்டும். இஸ்திக்ஃபார்களின் மூலியமாக தான் உலகத்திலும் நாம் வெற்றி பெற முடியும். இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்திக்ஃபார் ஓடு தான் நாம் வெற்றியாக இருக்க வேண்டும். ஆகவே நம் வாழ்க்கையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் கேட்டு சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.